நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த இன்டகிரேட்டட் மிசைல் டெவலப்மெண்ட் புரோகிராமில் பங்கேற்றேன். அதன் விளைவாக அக்னி, பிருத்வி, நாக், திரிஷூல் போன்ற ஏவுகணைகள் உருவானது. இதனால் எனக்கு மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட்டது. 1998இல் போக்ரன் அணு சோதனையில் முக்கிய பங்கு வகித்தேன். அது இந்தியாவின் வலிமையை உலகுக்கு காட்டியது. 2002இல் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். பீப்பிள்ஸ் பிரசிடென்ட் என்று மக்கள் அன்புடன் அழைத்தார்கள். என் வாழ்நாளின் கடைசி வரை இளைஞர்களை கனவு காண, முயற்சி செய்ய, நம்பிக்கை வைக்க சொல்லிக் கொண்டிருந்தேன். 2015 ஜூலை 27 அன்று ஷில்லாங் நகரில் பேசிக் கொண்டிருக்கும் போதே என் பயணம் முடிந்தது. ஆனால் என் வார்த்தைகள் இன்று கூட ஒலிக்கின்றன. கனவு காணுங்கள், அந்த கனவுகள் உங்களை எழுப்ப